இந்த கதையை பற்றி நான் இன்ட்ரோ ரொம்ப கொடுக்க விரும்பலை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஹீரோவை பற்றி பார்க்கலாம். ஏன்டா எல்லோரும் ஹீரோவை பற்றி தாண்டா பார்ப்பாங்கன்னீங்கன்னா, சரி வாங்க ஹீரோவை பற்றி பார்த்துருவோம். ஹீரோ எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு சோகமான பேக் ஸ்டோரின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஹீரோவை அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்தார். அவங்க அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் ஹீரோவோட டேட் ஆஃப் பர்த் கூட ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ ஹீரோ அவரோட டேட் ஆஃப் பர்த்தாக எதை நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆர்ஃபனேஜில் சேர்ந்த நாளை தான் அவரோட பிறந்த நாளாக நினச்சி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு என்ன ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு வீடு எடுத்து தனக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி மேக் பண்ணி ஒரு சூப்பரான சிம்பிளான மிடில் கிளாஸ் லைஃப் வாழணும் தான் ஹீரோவுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படித்து ஐடி ஃபீல்டுக்கே வேலைக்கு போயிடுறாரு. அவர் நினச்ச மாதிரியே நல்ல வேலையாக ஐடி ஃபீல்ட்லேயும் சேர்ந்துடுறாரு. ஸோ ஐடி ஃபீல்ட்லேயும் நல்லபடியாக வேலை பார்த்துட்ருக்கப்ப ஹீரோவுக்கு இன்னும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவருக்கு ஒரு காதலும் அமையுது. அந்த காதலுமே நல்லா போயிட்டுருக்கு. என்னடா ஹீரோவோட லைஃப்பில் நல்லா சந்தோஷம் நிறைஞ்சிருக்கேன்ட்டு ஹீரோக்கே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் நாள் கூட நீடிக்கலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்னதான் ஹீரோ ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா அவர் கொடுக்கல. ஸோ அதனால் அவர் மேனேஜர் எப்பயுமே கூப்பிட்டு வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தார். பட் ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோவை வேலையை விட்டு ஃபயரே பண்ணிடுறாரு. ஸோ ஹீரோவுக்கு ரொம்ப சோகமாயிடுது. ஹீரோ வேலை போயிடுச்சுன்ற சோகத்தில் இருக்கப்பயே ஹீரோவுக்கு இன்னொரு பெரிய இடி இடிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் காதலிச்ச பொண்ணு ஹீரோவை பிரேக்கப் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு பெருசாக சொல்லிக்கவும் யாரும் இல்லை. ஹீரோவை லவ் பண்ணதே இந்த ஒரு வேலைக்காண்டி தான். ஏன்னா ஹீரோயினோட ஒரு போஸ்ட் கூட, அதாவது உயர் அதிகாரி. ஸோ அதனால் பணத்துக்காக தான் ஹீரோவே லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவையும் பிரேக்கப் பண்ணி விட்டுறாங்க. இதில் ஹீரோவுக்கு இன்னும் கஷ்டத்தை தர்ற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வேலையை விட்டனால 3 மாத வாடகையை அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ வீட்டில் இருந்தும் அவரை பற்றி விட்டுறாங்க. ஸோ ஹீரோ இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல், அதாவது ஐடி ஃபீல்டில் இருந்தவர் இப்போது நடுத்தெருவிலே வந்துடுறாரு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்போ தான் ஹீரோ ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாரு. நைட்டு தனியாக போகிற பொண்ணுங்க பேக்கை ஹீரோ அடிக்கணும்னு அப்போ தான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு லேடி ஹேண்ட்பேக் போயிட்டு இருந்ததை ஹீரோ அடிக்கலான்னு அவங்க ஹேண்ட்பேக்கை பிடிச்சி இழுத்துருக்காரு. பட் அவங்க ஹீரோவை லாக் பண்ணி செம்மட்டி அடிச்சிடுறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது அவங்க மஃப்டியில் வந்த போலீஸ் ஆஃபீஸர்னு. ஹீரோ செம்மட்டி அடித்து ஜெயிலுக்கு அந்த லேடி இழுத்துட்டு போகிறப்ப ஹீரோ அவங்கள தட்டி விட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. ஸோ ஹீரோவுக்கு இப்போ காசு சுத்தமாக இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு ஹீரோ குழப்பி போயிருக்கப்ப ஹீரோ கடத்தல் கும்பல் பேசுகிறத ஒட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் போய் ஒட்டு கேட்கணும்னு கேட்கல, நடந்து போயிட்டுருக்கப்ப ஒரு கடத்தல் கும்பல் பேசுகிற சத்தம் அவருக்கு கேட்குது. அது எப்படி அவர் கடத்தல் கும்பல்னு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க எடுத்த டாக் அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேய் மச்சான், நம்ம ஊர் அவுட்டரில், அதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான வீடு இருக்குது. அந்த வீடு நல்ல பெருசாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயும் எனக்கு தெரிஞ்சு லம்பாக அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அமௌண்ட்டை அடித்து ஓடிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு நம்ம எங்கேயாவது போய் செட்டில் ஆகலான்ட்டு அந்த கடத்துகிற கும்பல் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஹீரோ அங்கேருந்து ஒட்டு கேட்டுட்ருக்காரு. அந்த ஒட்டு கேட்குறத அந்த கடத்தல் கும்பல் பார்த்தவங்க ஹீரோ இழுத்து போட்டு செம்மட்டி அடிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோ அப்போ அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை, தயவு செஞ்சு என்னையும் உங்கள் கும்பலில் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போ காசும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நானும் காசு அடித்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறேன். ஸோ தயவு செஞ்சு என்னையும் உங்கள் கும்பலில் சேர்ந்து இந்த உங்கள் பிளானில் என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு ஹீரோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறனால அந்த கடத்தல் கும்பலும் ஹீரோவை சேர்த்துட்டு அந்த வீட்டுக்கு கடத்த போகிறாங்க. ஸோ அந்த வீட்டு காம்பவுண்ட் சுவரை தாண்டுறாங்க. அவங்களுக்கே ஒரு செம்ம ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதை வீட்டு ஓனர் இவங்க வர்றதை பார்த்துட்டு வந்து இவங்களை அடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. அவர் எப்படி நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டத்தில் நிற்காம ரொம்ப கேஷுவலாக, டேய் உங்களை மாதிரி நான் 1000 பேரை பார்த்த வேண்டாம் அந்த மாதிரி ரொம்ப தெனாவட்டாக நிற்கிறாரு. ஸோ அவரை பார்த்தோன்னே இந்த கடத்தல் கும்பலுக்கே லைட்டாக பயமாயிருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நின்ன லுக் அப்படி. ஸோ இவங்க மொத்தம் 5 பேர் போனாங்க, ஹீரோவையும் சேர்த்து. ஸோ இவங்க 4 பேருமே அவரை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவர் 4 பேரையுமே அசால்ட்டாக அடித்து போட்டுடுறாரு. அவர் மேலே ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. ஸோ ஹீரோக்கு இதை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஹீரோவும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் அட்டாக் பண்ண போகிறாரு. ஆனால் அவர் ஹீரோவை பயங்கரமாக அடித்து டேமேஜ் பண்ணிவிட்டு ஒரு பட்டனை, அவர் கையில் ஒரு ரிமோட் மாதிரி வச்சுருந்தாரு, அந்த ஒரு பட்டனை ஆன் பண்ணுறாரு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க காம்பவுண்ட் சவுர் தான் தாண்டி வந்திருப்பாங்க. இந்த சைடு போனால் ஒரு கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டை தாண்டி போயிடலான்ட்டு ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்காரு. வில்லனும் ஒரு டெவில் ஸ்மைலை விடுறான். ஏன் அப்படி அவனோட டெவில் ஸ்மைல்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டில் அந்த காம்பவுண்ட் சவுர் சுற்றியே ஒரு கரண்ட் பாஸ் மாதிரி வச்சுருக்கான். ஸோ சரி, நீங்கள் கேட்கலாம், எப்படி அப்போ இவங்க வந்தப்போ அந்த ஷாக் அடிக்கலைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வர்றதை வில்லன் அங்கேருந்தே பார்த்துருக்கான். ஸோ அதனால் பாஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்களை அடித்து போட்டு அவங்கள உள்ளே வச்சு கொல்லணுன்றான் வில்லனோட பிளான். ஸோ ஹீரோ இப்போ தப்பிச்சு ஓட அந்த கேட்டுக்கிட்ட போகிறாரு. அந்த ஒரு 2 செகண்ட் கரண்ட் கிளிச் ஆகி கரண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோ கேட்டை தாண்டணும். வில்லனுக்கு ஒரு சைக்கோத்தரமான கோவம் வருது. ஸோ வில்லன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக நடந்து போய் அந்த கேட்டை தொடுறப்ப கரெக்டாக கரண்ட் பாஸ் ஆயிடுது. ஸோ வில்லனுக்கு ஷாக் அடித்து அங்கிட்டு போய் விழுந்துடுறான். அவன் மயக்க நிலையில் இருக்கான். ஸோ ஹீரோ போலான்னு பார்க்குறப்ப அந்த வீட்டிலேருந்து 2 பொண்ணுங்க பயங்கரமாக கத்துற சத்தம் ஹீரோக்கு கேட்குது. பட் ஹீரோ தான் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடிடுறாரு. ஹீரோக்கு இப்போ காசும் இல்லை, தன்னை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு உறவும் இல்லை. ஸோ ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்க போகிறப்ப ஹீரோக்கு அந்த வீட்டில் நடந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பொண்ணுங்க கத்துற சத்தம் ஹீரோக்கு கேட்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நேசிக்கிறதுக்குன்னு எந்த ஒரு உறவும் இல்லை, அந்த 2 பொண்ணுங்களையாவது காப்பாற்றிக்க நம்ம உசுறு பயன்படுத்தணும்னு ஹீரோ கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு. ஸோ ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட், அதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட்ன்றனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனை வரைஞ்சி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் ஹீரோக்கு அங்கே போகணும்னு நினைக்கிற பிளானு கொஞ்சம் நடுங்குது. அப்படி என்ன ஹீரோ பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரஷ்யாவிலே மோஸ்ட்டு வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்டில் இருக்க ஒரு கிரிமினல். அவன் ஹீரோ இருக்க ஊரில் அவுட்டர் வீட்டில் இப்போ வந்து குடியிருக்கான். ஸோ ஹீரோக்கு இதை பார்க்கவும் இன்னும் பயமாக இருக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பட் இருந்தாலுமே அவங்கள காப்பாற்றணுன்ற நோக்கத்துக்காகவே புறப்படுறாரு. ஸோ அவர் உடம்புல ரப்பர் மாதிரி இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாரு. ஏன்டா ரப்பர் மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸை போடுறான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அங்கே கரண்ட் பாஸ் ஆகுது, அந்த காம்பவுண்ட் சுவர் பூரா கரண்ட் இப்போ பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோ வெறும் கையோட குதிச்சு போனார்னா அவருக்கு ஷாக் அடிச்சிரும்ட்டு ஹீரோ ரப்பர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அவர் எப்படி வீட்டுக்குள்ளே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம்லலாம் ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை சைலண்ட்டாக அந்த கம்பியை கட் பண்ணி ஹீரோ உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு பாத்ரூம் கதவுமே ஓப்பனில் இருந்தனால ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் மெல்ல சைலண்ட்டாக தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் உள்ளே போகிறாரு. வீடு ரொம்ப பெரிய வீடு. ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாரு. அவங்க அந்த 2 பொண்ணுங்க இல்லை. செகண்ட் ஃப்ளோரில் போய் தேடி பார்க்குறாரு. 2 பொண்ணுங்களை சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. ஸோ 2 பொண்ணுங்க ஹீரோ பார்க்கவும் அவங்களுக்கு செம்ம ஹாப்பினஸ். ஏன்னா அவங்க இத்தனை நாள் அவன் அவ்வளோ குடும்பப்படுத்திட்டு இருந்தான், நம்மளை காப்பாற்ற யாரோ வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்க 2 பேத்துக்குமே செம்ம ஹாப்பினஸ். ஆனால் வில்லனை நினச்ச பயத்தில் ஹீரோ பார்த்தோன்னே, நீங்கள் எந்த பர்பஸ்க்கு வந்திருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிருங்க, ஏன்னா
உள்ளே படுத்துருக்கவனுக்கு கேட்டுச்சுன்னா உங்கள் உசிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ, நான் உங்களை காப்பாற்ற தான் வந்தேன், எனக்குன்னு பெருசாக நேசிக்க எந்த உறவும் இல்லை, நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த உயிர் போனாலும் பரவாயில்லன்ட்டு ஹீரோ அந்த சங்கிலியை சைலண்ட்டாக அறுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அந்த சங்கிலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹீரோவும் மெல்ல மெல்ல அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டேவும் இங்கே எப்படி இவர்கிட்ட மாட்டினீங்கன்னு அந்த ஸ்டோரியை கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லனை காலேஜ் படிக்கிறப்ப பயங்கர சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் காலேஜ் படிக்கிறப்பவும் செம்ம சைக்கோவாக இருந்திருக்காரு. காலேஜ் படிக்கிறப்ப அவர் கிட்டத்தட்ட 20 கொலைக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஸோ இது ஹீரோயினுக்கு தெரிய வரவும் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி கொடுக்கலான்னு போயிருக்காங்க. ஆனால் இவர் வில்லன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு ஹீரோயினை இத்தனை வருஷமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பொண்ணு யாருன்னு சொல்ல மாந்துட்டேன். இவங்களோட பொண்ணோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமான நிலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெத்த பொண்ணு தான் செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அதை விட ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே அனுப்புவார். ஆனால் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாதுன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மீறி சொன்னாங்கன்னா உங்கள் அம்மாவை நான் கொன்றுவேன்ட்டு வில்லன் மிரட்டுறாரு. ஸோ இதனால் அப்போ இருந்தே அவங்களோட பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அவங்க ஸ்கூல் காலேஜ் போவாங்க, சைலண்ட்டாக இது சங்கிலியில் மாட்டிப்பாங்க. இவங்களுக்கு போடுற சாப்பாடு தட்டுமே நாய் தட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அவங்க ஒருத்தர் கம்பி அறுத்துக்கிட்டே இருக்கப்ப ஹீரோ தெரியாதனமாக அந்த டேபிள் மேலே இருக்க தட்டை தட்டி விட்டுடுறாரு. ஸோ வில்லன் இந்த சத்தத்தை கேட்ட உடனே வேகமாக கன் எடுத்துக்கிட்டு, ஏன்னா வில்லன் அப்போ எந்த அளவுக்கு சவுண்டை மைலூட்டாக அவன் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ வில்லன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கன் எடுத்துகிட்டு வேகமாகவும் அவங்க ரூமுக்கு தான் செக் பண்ண வராங்க. ஆனால் அவங்க ரூமில் ஹீரோ இல்லவே இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட விசாரிக்கிறப்பையும் அவங்களும் தெரியாதுன்றாங்க. ஆனால் வில்லனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே எவனோ வந்திருக்கான், அவன் போனால் பணமாக தான் போகணுன்னு வில்லன் முடிவு பண்ணிட்டான். ஸோ வில்லன் வெறி கொண்டு கண் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ எங்கே ஒளிஞ்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேனுக்கெல்லாம் ஒரு கம்பி மாதிரி, அதை ஃபேனை தொங்க விடுறதுக்கு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கையை விட்டு தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது வில்லன் சரியாக நோட்டீஸ் பண்ணாமல் வெறியில் வீடு முழுக்க தேடிட்டு இருந்தான். ஸோ ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கம்பியை கரன்னு அறுத்து அவங்க 2 பேர்த்தையும் வில்லன் போகாத ரூட்டில் கஷ்டப்பட்டு எப்படியோ கூட்டு போயிட்டுருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் ஹீரோவும் அந்த 2 பொண்ணுங்களும், அந்த ஆன்ட்டியும் அவங்களோட பொண்ணும் மாற்று நிலைமையில் இருக்காங்க. எப்படி மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ரூம் வழியாக வந்திருக்காங்க. ஆனால் வில்லன் அங்கே தான் நிற்கிறான். அந்த ரூமை கடந்து போனால் தான் அந்த கேட்டு அடைய முடியும். ஏன்னா இப்போ தப்பிச்சு போகிறதுக்கும் வேறு வழியே இல்லை. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னு, தப்பிச்சு போகிறதுக்கும் வேறு வழியே இல்லை. ஆனால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் பின்னாடி ஒரு பெரிய கன் மாட்டியிருக்கு. ஆனால் அது வில்லன் தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் நடமாடிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வில்லனை எப்படியா டைவர்ட் பண்ணுறேன், நீங்கள் தயவு செஞ்சு அந்த கன் எடுத்து அவனை சுட்டுருங்கன்னு சொல்கிறான். ஆனால் இதை அவங்க 2 பேரும் ஒத்துக்கலை. ஆனால் இதை விட்டால் வேறு வழி இல்லைண்டு வேறு வழியே இல்லாமல் இதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ சொன்ன மாதிரியேவும் வில்லன் டைவர்ட் பண்ணுற வில்லனும் ஹீரோவோட கையில் ஷூட் பண்ணிடுறான். அவங்களும் அந்த சாக்கில் பின்னாடி போய் கன் எடுத்துகிட்டு வில்லனை சர்ற மாதிரியாக ஷூட் பண்ணி ஹீரோ எப்படியோ காப்பாற்றி கூட்டு வந்துடுறாரு. ஸோ இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லவும் அந்த வில்லனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்குமே ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடச்சி அந்த பொண்ணையவும் ஹீரோக்கும் அந்த ஆன்ட்டியோட பொண்ணையவும் ஹீரோ கட்டி வச்சு ஹீரோ நினச்ச மாதிரியே அவர் லைஃப்பில் நல்லபடியாக செட்டில். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.